ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2026ல தமிழ் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன மூவி தான் கான் சிட்டி. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஒரு குடும்பம் தங்களோட கடந்த கால குற்றங்கள்லாம் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை வாழணும்னு ஆரம்பிக்கிறாங்க. இதை மையமா கொண்டு தான் இந்த கதை தொடங்குது. அவங்க அமைதியான சூழல்ல வாழ நினைக்கும் போது எதிர்பாராத விதமா ஜீவாங்கிற அந்த சின்ன பையன் இதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ் அதிகாரினால கடத்தப்படுறான். அந்த சின்ன பையன் திரும்ப வரணும்னா இந்த குடும்பம் அவங்க இருந்த பழைய கேரக்டருக்கு திரும்ப போக வேண்டும்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்காக அந்த குடும்பமே ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க. படம் ஃபுல்லா கிரைம் காமெடி அண்ட் த்ரில்லர் டோன்ல மூவ் ஆகுது. அந்த ஒரு பெரிய பிளானை இவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க, இந்த பிளானை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளேயும் இதுக்கு நடுவில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இந்த குடும்பம் அந்த சின்ன பையனை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பதிலாக மீதி கதை இருக்கு. இந்த மூவியை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். அர்ஜுன் தாஸ் தன்னோட கம்பீரமான குரல் அண்ட் கரெக்டான நடிப்பினால இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். எமோஷனல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. யோகி பாபு டைமிங்ல போடுற காமெடி அண்ட் வடிவுக்கரசி, ராதா ரவி, தம்பிராமையா இவங்களோட ஆக்டிங் படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. டைரக்டர் ஹரிஷ் துரைராஜ் ஒரு கமர்ஷியல் கிரைம் காமெடி கதையை சுவாரஸ்யமான திருப்பங்களோடும் சீன்ஸோடும் கரெக்டாக எடுத்துட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல இந்த கேரக்டர்லாம் அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிற போது இந்த படம் வேகமா மூவ் ஆகுது. அரவிந்த் விஸ்வநாதன் இவங்களோட அந்த கேமரா ஒர்க் சிட்டியோட டே அண்ட் நைட்டை கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஷான் ரோல்டன் இவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. கரெக்டாக அந்தந்த சீன்ஸுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு. பவர் ஹவுஸ் ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி அண்ட் விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதையில பிளான் போறது, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில சீன்ஸ் ரொம்ப நீளமா இருந்துச்சு. இதனால கதை ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆச்சு. வில்லனா வர எக்ஸ் காப் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பலமா பண்ணியிருக்கலாம். இந்த படத்துல வர நிறைய சீன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. அதனால அடுத்தடுத்து என்ன சீன்ஸ் வருங்கிறது நம்ம ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேவையில்லாம கான்வர்சேஷனை வச்சு ஒரு பெரிய லென்த்தான சீன்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல கடைசி 20 நிமிஷம் எதிர்பாராத ட்விஸ்ட்லாம் வச்சு கரெக்டா இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 32 minutes கிட்ட இருக்கு. ஃபைனலா இந்த மூவி யாருக்கு பிடிக்கும்னா வீக்கெண்ட்ல குடும்பத்தோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு திரைப்படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3.25. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.